ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் டைமென்ஷனில் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு டைமென்ஷனை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அடோப் ஸ்டாக்கில் போய்ட்டு ஆன்லைனில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நமக்கு சில மெட்டீரியல் வந்துட்டு கிடைக்காம இருக்கலாம், சில மெட்டீரியல் காஸ்ட்லியாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாம்ளே எப்படி வந்துட்டு சொந்தமாக மெட்டீரியல் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். டெக்ஸ்சரிங் மாதிரி தான் இது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அது எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எந்த 3D ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த 3D ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்துட்டு டைரெக்டாக இங்கே வந்துட்டு மெட்டீரியல் இது பண்ண வேண்டியதான். இதுவே 3ds மேக்ஸு இதுலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியில் போய்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மாதிரி தெரில. ஸோ டைரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, 3D மாடல்ஸ். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பியர் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸ்பியரை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஸ்பியருக்கு தான் வந்துட்டு நான் ஒரு மெட்டீரியல் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் 4 மெட்டீரியல் வச்சுருக்கேன், 4 ஸ்பியர் மாடல் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நான் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பியரை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு அப்ளை பண்ணுற ஏரியா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ரஃப்னஸ்ன்னு இருக்குது. இது வந்துட்டு நம்ம எவ்வளோ ரஃப்னஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு பேஸ் கலர். இதில் போய்ட்டு இமேஜ்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த இது கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். நான் இங்கே டிஃபால்ட்டாக நிறைய மெட்டீரியல்ஸை வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், வுட்டு, பெயிண்ட்டு, மெட்டல், வாலு, ஃப்ளோரிங், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மெட்டல் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு, ஒரு துரு பிடிச்ச ஒரு மெட்டீரியலை தான் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு துரு பிடிச்ச மெட்டீரியல் மாதிரி ஒன்று வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைனிங் இருக்குது பார்த்திங்களா, அது வரவே வராது. ஏன்னா ஒரு இரும்பில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு க்ளோ வந்துட்டு வராது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பியர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எந்த இடத்துல வந்துட்டு இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இதில் வந்துட்டு இந்த ரஃப்னஸ் வந்துட்டு அதிகப்படுத்துங்க. ரஃப்னஸ் அதிகப்படுத்திங்கன்னா இந்த க்ளோ வந்துட்டு உங்களுக்கு கம்மியாயிடும். இதில் மெட்டாலிக் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த பெயிண்ட்டு ஃபீல் வரும். ஸோ இதுதான் இந்த க்ளோ. இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. பெயிண்ட் பாதி இருந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணால் இந்த மெட்டாலிக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒப்பாசிட்டிங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மெட்டீரியலை பொறுத்தளவு, இந்த டெக்ஸ்சரை பொறுத்தளவு இது தேவையில்லை. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு இது வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன். எந்த அளவுக்கு இங்கே ரிஃப்ளெக்ஷனுக்கு அவசியம் இல்லை. டென்சிட்டி வந்துட்டு வேணால் வைக்கலாம். பட் ஆனால் அது மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். இந்த லைட்டிங் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இது வந்துட்டு கலர். ஸோ என்ன கலர் நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ தான் இங்கே இருக்கிற பேசிக் திங்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு துரு பிடிச்ச ஒரு இது. ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பம்ப் ஃபீல்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு பம்ப் அங்கே கொடுத்து அதை வந்துட்டு டெக்ஸ்சராக மாற்றி இங்கே கொண்டு வந்துக்கலாம் வேணும்னா. ஸோ இத்தனை விஷயம் நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு மெட்டீரியல் வந்துட்டு கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள். அங்கே வந்துட்டு இதை வந்துட்டு ஃப்ளாட்டாக விரிச்சு இருந்த மாதிரி இருக்குல்லவா, ஸோ ஒரு ப்ளைனாக இருக்கும். அங்கே வந்துட்டு பம்ப் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கொடுத்து, ஏன்னா இங்கே அந்த இது இல்லை, இங்கே ஆஃப் செட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இந்த இதை வந்துட்டு ரஃப்னஸ்ன்னு சொல்கிறாங்க.
அங்கே வந்துட்டு பம்ப்பு, ஸோ கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு மேடும் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அங்கே அப்ளை ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை வந்துட்டு சேவ் பண்ணி டெக்ஸ்சராக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்துட்டு எனஃப். இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு துரு பிடிச்ச ஒரு மெட்டல் மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சு. சரி, இதுக்கு அடுத்த ஸ்பியரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்பியர் எடுத்துக்கிட்டு சேம் இதே போல் நாம் ஒரு மெட்டல் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஏதோ ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம வேறு மெட்டீரியலுக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வுட்டு போகிறேன். சாரி, ஸோ வுட்டு தான், பட் ஆனால் கலர் வந்துட்டு வேறு ஏதோ அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டேன். வுட்டு பேட்டர்ன் தான் வந்திருக்கு நமக்கு. பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. வேணும்னா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம், பட் அது டைம் எடுக்கும். ரைட், இதில் நிறைய வுட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது டிஃபால்ட்டாக. இதில் வந்துட்டு நான் ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கலாம், இல்லை இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரிகிற மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வுட் பேட்டர்ன் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு வுட் பேட்டர்ன் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ரஃப்னஸ் வந்துட்டு நாம் அதிகப்படுத்தணும். இது வந்துட்டு சைனிங், உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சைனிங் ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த மெட்டீரியல்லாம் வந்துட்டு அதாவது பெயிண்ட் மெட்டீரியல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு இந்த சைனிங் ஃபீல்லாம் கொடுத்திங்கன்னா, இல்லை கிளாஸுக்கு ரிஃப்ளெக்ஷன் இதுக்கெலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த ரஃப்னஸ் லைட்டாக வந்துட்டு சைனிங் கொடுத்துக்கலாம். ரொம்பவே லைட்டாக ஒரு சைனிங் ஃபீல் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நம்ம எந்த இதுக்கு அப்ளை பண்ணோம்னாலும் நமக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். இது வந்துட்டு மெட்டாலிக், அதாவது அந்த க்ளோன்னு ஒரு பெயிண்ட் ஃபீல் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரஃப்னஸ், இந்த லைட்டிங் வந்துட்டு லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன், ஏன்னா வுட்டு. ஸோ அதனால் ரைட். இப்போ அடுத்த ஸ்பியர் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்பியர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு செலக்ட் ஃபைல் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே வால் மாதிரியான விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ அதை கொண்டு வந்துட்டு நம்ம பம்ப் பண்ணி வேறு மாதிரி மாற்ற முடியும். ஒரு காங்க்ரீட் ஃபீல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியும். கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி நம்ம அதை மாற்றிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வால்னு இங்கே தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த வாலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி ஒரு வால், ஒரு ஃப்ளவர் டெக்ஸ்சர். ஸோ இதை வந்துட்டு நான் இதுக்கு அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதில் அப்ளை ஆகிடும், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நான் இதில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் எனக்கு அப்ளை ஆகிடும். எனக்கு ஆஃப்செட்டில் வந்துட்டு நான் எனக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ரிவால்வ் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இதில் வந்துட்டு ரிவால்வ் வந்துட்டு ஒரு 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், XY. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு அந்த ரிவால்வ் வந்துட்டு இதில் அப்ளை ஆகும். ஸோ கொஞ்சம் எல்லாம் நகர்ந்துருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆஃப் செட்டாக வந்துட்டா பாருங்கள், நகர்றது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்துட்டு ஆஃப் செட். கொஞ்சம் வந்துட்டு அந்த ரொட்டேட்லாம் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன், இந்த ஆப்ஜெக்டை மட்டும் லைட்டாக நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டல் ஃபினிஷிங்கில் வந்துட்டு இருக்குல்லவா. ஸோ இந்த டல் வந்துட்டு கலர் வந்துட்டு மாறணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாரி,
அந்த மெட்டீரியல்லே வந்துட்டு நாம் அப்ளை பண்ணி கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் வந்துட்டு மெட்டாலிக் ஒரு பெயிண்ட் மெட்டீரியல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இது மேலே இருக்க லைட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். ரைட், இதில் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் வேணும்னா நம்ம இந்த க்ளோ தான் வந்துட்டு லைட்டாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒரு வாலில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளோ இருக்காது, ரஃப்னஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக வச்சுக்கலாம். ரைட், இதுக்கு அடுத்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ளோர் மெட்டீரியல் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஃப்ளோர் மெட்டீரியல். ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோர் மெட்டீரியல் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்துட்டு அந்த ஃப்ளோர் மெட்டீரியல் வந்துட்டு அப்ளை ஆகிடும். இது நீங்கள் என்ன கலரில் வேணால் வச்சுக்கலாம். ஃப்ளோர் மெட்டீரியல் இந்த கலரில் தான் இருக்கணும்னு இல்லை. ஃப்ளோர் மெட்டீரியல் வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் டிஃபால்ட்டாகவே வந்துட்டு இந்த ஷைனிங் வந்துட்டு நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் ஃபீல் வந்துட்டு கிடச்சிரு பாருங்கள். ஒரு கிளாஸி ஃபீல் வந்துட்டு கிடச்சிருது. ஸோ இந்த மெட்டீரியல் எடுத்து இந்த ஒரு பாட்டிலு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த கிளாஸி ஃபினிஷ் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஆனால் வந்துட்டு இந்த மெட்டீரியலுக்கு நம்ம அந்த கிளாஸி ஃபீல் கொண்டு வர முடியாது. நான் இப்போ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் அப்படிங்கிறத. இப்போ வந்துட்டு அந்த கிளாஸினஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஓரளவுக்கு தான் வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு கிடைக்கிது பாருங்கள். அதில் பார்த்தாவே தெரியாது உங்களுக்கு. ஸோ ஏன்னா அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி அந்த கலர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டல் ஃபினிஷ் கலர், ஸோ வால் கலர், அதனால் அந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு பெயிண்ட்டு, ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளாஸி ஃபீல், இது வந்துட்டு ஒரு ரஃப்பு, இது வந்துட்டு ஒரு உட்டன் பேட்டர்ன், இது வந்துட்டு ஒரு அயன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். வேணும்னா உங்களுக்கு இந்த இதை வேணால் இன்னொன்று அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு வாட்டி. ஏன்னா நமக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இதை மட்டும் வேறு இதாக மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, unable to edit. ஓகே, ஏன் எடிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஆல்ரெடி அதில் வந்துட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம ஒரு புது ஸ்பியர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை அன்டூ பண்ணிவிட்டு அதை வந்துட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ புதுசாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸ்பியர் எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு அந்த மெட்டீரியல் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய டெக்ஸ்சர் இருக்குது. இதில் நாம் என்ன வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதில் ஒரு வால், வெளியில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வால். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் டெக்ஸ்சர் வந்துட்டு நான் இதில் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவுட்புட்டில் ஒரு காம்பவுண்ட் வால் வந்துட்டு பாருங்கள், ஒரு காம்பவுண்ட் வால். ரைட், இப்போ இந்த காம்பவுண்ட் வால் டெக்ஸ்சரை பொறுத்தளவு ஒரு க்ளோ இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு க்ளோ இருக்குது. ஸோ இந்த க்ளோ வந்துட்டு எனக்கு வரக்கூடாது, ஏன்னா ஒரு ரஃப்னஸ் தான் அதில் இருக்குமோ ஒழிஞ்சு க்ளோ வந்துட்டு அதில் இருக்காது. ஸோ இதை வந்துட்டு நான் ரஃபாக மாற்றிக்கிறேன். ஸோ இதில் இந்த பம்பெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பம்ப் ஃபீல் கொடுத்து நீங்கள் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்ப் ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனு இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த வந்துட்டு ரஃப்னஸ் மட்டும் ஃபுல்லாக நான் வச்சிட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மெட்டீரியல் அழகாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.